கும்ப ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாத பலன்கள். இப்போ கும்பம்னா என்ன உங்களுக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீதிமானுடைய ராசி. இந்த ராசிக்கு அதிபதி சனி. அந்த சனி பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 2ஆம் வீட்ல இருக்குது. 2ஆம் வீடு வந்து தனம், வாக்கு, செல்வம் சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல இருந்து சனி உங்களுக்கு தேவையான மதிநுட்பத்த, உங்க செயல்பாட்டை எல்லாம் வந்து விரிவுபடுத்துது. அதே நேரத்தில உங்களுக்கு வந்து செவ்வாய் 5ல இருக்கிற செவ்வாய் பார்த்தீங்கன்னா, சகோதரர்கள்னால உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது. கூட்டு குடும்பமா சேர்ந்து வாழ்ற மாரியான சூழ்நிலை இந்த ஆவணி மாதத்துல உருவாகும். சகோதரர்களுடைய ஒரு ஒத்துழைப்பும், அவங்களால வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மையும் நடக்கக்கூடிய ஒரு மாசமா இது இருக்கு. சனி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்ல வந்து இருக்கான் இல்லையா? அந்த குரு வந்து சனி வந்து பார்வை இருக்கு. 2ஆம் வீட்ல இருக்கிற சனி பார்வை இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பகைவர்கள்லாம் இல்லாம ஒளிஞ்சு போகறதுக்கு என்ன வழியோ, அதெல்லாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாசத்துல அது வந்து நிச்சயமா செய்யும் அது. அதனால திருமணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நீங்க நல்லபடியா செய்யலாம். ஆவணி மாதம் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், திருமணத்துக்கான ஒரு மாதமா இருக்கு. இதுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நின்னு போயிருந்த எப்படா கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நெனச்சிட்டு இருந்தவங்கலாம், இந்த ஆவணி மாசத்துல இருக்கக்கூடிய இந்த முகூர்த்தங்கள்ல 6 முகூர்த்தம் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வளர்பிறை முகூர்த்தமா பார்த்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரன நீங்க தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க, எள்ளு பொட்டலம் போட்டு. ஏன்னா, அது வந்து வேற எந்த விதமான ஒரு கோளாறுகளையும் வந்து செஞ்சிடக்கூடாது. ஏன்னா, அவன் ராசிநாதனே சனியா போறான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பாதிப்புகள குடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. சொந்த வீட்டுக்கு யாராவது சூனியம் வைப்பாங்களா? அந்த மாரி தான். அதனால சொந்த வீட்டுக்குரியவன் கும்பம். அதுவும் இல்லாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு பிறவிங்க. உங்க ராசி மண்டலத்தில இது வந்து 11வது ராசியா வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ராசி உங்களுக்கு. லாபஸ்தானத்தில வரக்கூடிய ராசி இது. அது உங்களுக்கு எடுத்த எப்படி ஒரு தண்ணி வந்து ஊத்துற பாத்திரத்துக்கு ஏத்த மாரி வடிவத்த வந்து உருவாக்கி கொள்ளுமோ, அந்த மாரி இந்த மாரி கும்ப ராசிக்காரர்கள், கும்ப லக்னக்காரர்கள் வாழ்க்கை துணையா அமையறதுங்கிறது வந்து குடுத்து வச்சவங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த அவங்க அனுபவமே வித்தியாசமா இருக்கும். ஒருத்தர் பேசுறாங்கன்னா, அவங்களுக்கு ஏத்த மாரி இணக்கமா, அனுசரணையா போயிட்டு, அழகா வந்து அருமையா பேசுவாங்க. அவங்க மனசுக்கு பிடிச்ச மாரி பேசுவாங்க. அந்த மாரி குணாதிசயம் இயற்கையா இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாரியான ஒரு வேலைப்பாடு மிக்க ஒரு ஒரு ராசியா போகுது. நீதிமானா வேற இருக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த ஆவணி மாதம் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன குடுக்கக்கூடிய ஒரு மாதமா தான் அமையுது. வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி.